ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் மேத்ஸ் கால்குலேஷனில் டெய்லி வந்து நம்ம கொடுக்குற இந்த லெவல்ஸ்லாம் யூஸ் பண்ணி எத்தனை நண்பர்கள் வந்து ட்ரேட் எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் எடுத்தீங்க? ஸோ நிறைய பேர் வந்து தவறான ராங் அதை எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னு நான் புரியல. ஏன்னா நான் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் எங்கே இருக்குதோ இண்டெக்ஸை பேஸ் பண்ணி காலுக்கு நம்ம வந்து லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். அதுமாரி புட்டு கீழே இறங்கினா அது எது ரிவர்சல் லெவல் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். அதனால் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஓகேவா, ஸோ என்ன வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அது கூட இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய இடம், அதாவது ட்ரேட் எடுக்கக்கூடியது வந்து இந்த இடத்துல எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் அதாவது என்னென்னா எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஸ்க்ளைமர் சொல்லுங்கள், சேனலோட டிஸ்க்ளைமர். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் மார்க்கெட் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு முடிவெடுங்க. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ், அதாவது என்னென்னா ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே உள்ள சப்போர்ட் லைன் போகணும். ஸோ இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் லைனுக்கு போகலை அப்படின்னா, ஏன்னா சப்போர்ட் லைனுங்கிறது கீழே இருக்குது. இது இந்த 3 லைனுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு. எம்எஸ்டிங்கிறது வந்து எப்படின்னா, இந்த லெவலுக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் வந்து அப்சைட்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் 80% வந்து உண்டு. ஓகேவா, எம்எஸ்டி லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும்போது ஒரு 80% மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இதை டச் பண்ணியிருக்கும்னா மார்க்கெட் கண்டினியூவாக மேலே ஏறி இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டச் பண்ணல, மார்க்கெட் ஓப்பன் ஆனது மேலே ரெசிஸ்டன்ஸில் தான், கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி கீழே உள்ள சப்போர்ட் லைன் அந்த எம்எஸ்டி லெவலில் வந்து டச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூ பை ஏற்பட்டிருக்கும். ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஸோ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் எம்எஸ்டிக்கு வராமல் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அதாவது என்னென்னா ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ், அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் போய் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. சரி, ஸோ இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கும்போது கால் என்ன பண்ணியிருக்கணும்னா, கால் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். புட்டு வந்து சப்போர்ட்டுக்கு போயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ புட் ஆப்ஷன் சப்போர்ட்டுக்கு போகலை, ஆனால் கால் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து 23,700 காலுடைய சார்ட். ஓகே, ஸோ கால் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். எங்கே ஓப்பன் ஆகி எங்கே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ 133 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான லெவல். இந்த லெவலுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்குமோ அந்த ப்ரீமியம் வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். ஓகேவா, அப்படி பார்க்கும்போது இது வந்து 133 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இது கால். ஸோ கால் வந்து 133 ரூபாய்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 190 ரூபா. ஸோ அது நியர்பை அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகி கீழே இருக்கக்கூடிய 133 ரூபா லெவலுக்கு வந்து இது சப்போர்ட் எடுக்கும்போது இண்டெக்ஸ் எங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருந்தா செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து இண்டெக்ஸ் வந்து போய் நமக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஆனால் கால் பாருங்கள், கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் தேர்டுக்கு போயிடுச்சு. ஸோ 3வது ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு அங்கேருந்து அதுக்கு மேலே ப்ரைஸ் மேலேயே போகலை, அங்கேருந்து அப்படியே கீழே விழுது.
அப்போ இண்டெக்ஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போயிருக்கு, அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிட்டு அங்கே ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலாம். ஏன்னா அதுக்கு முன்னக்கூட்டியே கால் வந்து இங்கே போய் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு, அப்போ இதெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட் இல்லையா? ஸோ இதுவும் ஒரு ரிவர்சல் பாயிண்ட். அப்போ இந்த ரிவர்சல் பாயிண்டில் நிற்கும்போது, கால் நிற்கும்போது நம்ம வந்து காலை பை பண்ணக்கூடாது. இண்டெக்ஸு பிரேக் அவுட் கொடுத்து மேலேயே போயிருந்தாலும், அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இண்டெக்ஸ் போயிருந்தாலும் கால் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் நிற்கிது. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து கீழே சப்போர்ட்டுக்கு வரல. ஸோ புட்டு வந்து சப்போர்ட்டுக்கு வந்திருக்கணும். இது ரெசிஸ்டன்ஸுக்கு போகும்போது புட்டு சப்போர்ட்டுக்கு வரல. புட்டு சப்போர்ட்டுக்கு வராமலே கால் ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணனால மார்க்கெட் வந்து கீழே உள்ளது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷனுடைய மேத்ஸ் கால்குலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து பிரேக் அவுட் என்ட்ரியை விட கீழே வந்து பாட்டமில் நம்ம வந்து ஒரு பை எடுக்கிறது தான் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், இது வந்து வைவாப் கொடுத்துருக்குறேன். இந்த வைவாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சைட்டில் இருக்குது. அதாவது என்னென்னா ட்ரேடிங் வியூ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த வைவாப் லைன் வந்துடும். ஓகேவா? ஸோ இருக்கா? ஸோ இந்த ஆன்கர்டு வைவாப் இருக்கா? இந்த லெவல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் வந்து இருக்கும் ஓப்பன் க்ளோசிங், அதில் எல்லாம் இதில் நீங்கள் ஒன்றில் கொடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து அந்த ஆப்ஷனுடைய கால்குலேஷனை வச்சு நம்ம வந்து இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு நம்ம லெவல் பார்த்துடலாம். அந்த லெவல்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் அது கூட இதை கம்பைன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பாருங்க. ஓகே, 109 அப்படிங்கிறது வந்து ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல். இந்த பிரேக் ஈவனுக்கு மேலே ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ 109 ரூபா அப்படிங்கிறது நாளைக்கான லெவல். ஸோ 109ஓட பிரேக் ஈவன் பாயிண்ட். மேலே இருக்க அடுத்த லெவல் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 166 ரூபா. ஓகே, 166க்கு அடுத்து நமக்கு வந்து 324 தான் அடுத்த நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வருது. கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 67 ரூபா. அடுத்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 40 ரூபா. ஓகேவா? ஸோ இது வந்து கால் ஆர் புட்டு இந்த ரெண்டுக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன இது வந்து 23,700. ஓகேவா? ஸோ 23,700 அப்படிங்கிற கால் நான் சார்ட் எடுத்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது காலுக்கும் புட்டுக்கும் ஒரே இது தான். ஓகே, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இண்டெக்ஸ் மேலே போகும்போது கால் மேலே போகும். ஸோ கால் மேலே போகுது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 166 ரூபா. 166 ரூபாய்க்கு போகும்போது கால் அந்த புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, புட்டு வந்து எங்கே வரும் பார்த்தீங்கன்னா 67 ரூபாய்க்கு வரும். ஓகேவா? ஸோ 67 ரூபாய்க்கு புட் ஆப்ஷன் வரணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து மேலே வரும்போது அது 166 ரூபா, சாரி மாட்டிங்க 166 ரூபாய்க்கு வரும்போது 109 ரூபா அப்படிங்கிறது அதோட லெவல். அந்த 109 ரூபாய்க்கு மேலே புட்டு வந்து கீழே இருக்கணும், கால் மேலே இருக்கணும், கால் மேலே போகணும்னா. இன்கேஸ் வந்து புட் ஆப்ஷன் மேலே போகணும் அப்படின்னா 109 ரூபாய்க்கு மேலே புட் ஆப்ஷன் இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரூல். இண்டெக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இண்டெக்ஸுக்கான லெவல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் R1 R2 S1 S2 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த இண்டெக்ஸ்க்கான லெவல்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஆப்ஷனுடைய மேத்ஸ் கால்குலேஷனை வச்சு அந்த இண்டெக்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய லெவல், இதை நீங்கள் பார்த்துட்டு அதையும் நீங்கள் வந்து அந்த இண்டெக்ஸில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க லெவலை. ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்ஷனுக்கான லெவல். நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து காலோட சார்ட் மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். இது புட்டுக்கும் இதே தான். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை பற்றின மேலும் ரொம்ப விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃபர்தரான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.